கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் முதலாம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தீர்க்கதரிசி சாமுவேலால் இஸ்ரவேல் மக்களுக்கு கூறப்பட்டவை. அந்த சமயத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு புதிய ராஜாவை தேர்வு செய்யுமாறு கேட்டனர். தேவனுக்கு பதிலாக மனிதனை ராஜாவாக தெரிவு செய்ய கேட்டதற்கு மனம் வருந்திய நிலையில் சாமுவேல் தேவன் அவர்கள் பிதாக்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் அவர்களை பராமரித்து வந்த விதத்தையும் விரிவாக எடுத்துரைத்து, இப்படிப்பட்ட தேவனை தள்ளி உங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதினால் தேவன் இப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பயந்து சாமுவேலிடம் தங்கள் தவறை மன்னிக்க வேண்டி கர்த்தரிடம் விண்ணப்பிக்கச் சொன்னார்கள். அப்பொழுதுதான், உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் அது கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்யும் பாவம் என்று சொல்லி அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக சாமுவேல் ஜெபிக்க மறுத்து விடுவார் என்றால் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். இது ஒரு தீர்க்கதரிசியின் முக்கிய பொறுப்பை உணர்த்துகிறது. தேவனுடைய மக்களை வழிநடத்த அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பது அவசியம். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்வதிலிருந்து பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது ஒரு கடமை மீறல் என்று வலியுறுத்துகிறார். ஜெபம் என்பது ஒரு வழிகாட்டியாளரின் பொறுப்பு என்பதையும், அதை செய்யாவிட்டால் அது பாவமாக இருப்பதையும் இது உணர்த்துகிறது. அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்வதை கவனியுங்கள். நான் ஒருபோதும் தேவனுடைய எதிரான செயலில் ஈடுபட மாட்டேன் என்று சாமுவேல் உறுதியளிக்கிறார். அவருடைய ஒழுக்கம் மற்றும் பரிசுத்த வாழ்க்கை இங்கு வெளிப்படுகிறது. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்வதையும் கவனியுங்கள். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ செயல்பாட்டையும் நேர்மையான நடத்தையையும் கற்றுக் கொடுக்க தொடர்வதாக வாக்களிக்கிறார். இது ஒரு ஆன்மீக வழிகாட்டியின் அடையாளம். ஜெபமும் தேவன் கற்றுக் கொடுத்த வழிகளையும் மக்களுக்கு போதிப்பது ஒவ்வொரு சபை தலைவருக்கும் அவசியம் ஆனது. இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், இன்னொருவருக்காக ஜெபிக்காமை பாவமாகும். தேவன் நம்மை ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லா சமயத்திலும் ஆவியினால் ஜெபிக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஜெபத்திற்கும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபியுங்கள் என்பது மற்ற விசுவாசிகளின் நன்மைக்காக ஜெபிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டுகிறது.
சாமுவேல் சொன்னது போலவே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க தவறிவிட்டால் அது பாவமாக இருக்கலாம். இதை ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும் என்பதே பிரதான கற்றுக்கொடுத்தல். நீதிமானின் மனமுவந்து செய்யும் ஜெபம் என்பது சாமுவேல் செய்ததை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் மக்களுக்காக ஜெபித்தார். அவரைப் போலவே நாமும் மற்றவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களின் குற்றங்களை குணப்படுத்தவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆன்மீக வழிகாட்டிகள் மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஒரு தலைவன் தம் மக்களின் நன்மைக்காக தேவனிடம் எப்பொழுதும் விண்ணப்பிக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுலடிகளார் கலாத்தியர் 6:2 கூறுகிறார். மற்றவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வது ஆன்மீக ஒழுக்கத்தின் அடையாளமாகும். இது ஜெபத்தின் மூலம் அவர்களுக்காக இடம் கொடுக்கவும் தேவ வழியில் வழி நடத்தவும் செய்ய வேண்டியதை உணர்த்துகிறது. நல்வழி காட்டுவது ஒரு பொறுப்பு. நம்முடைய அறிவும் அனுபவமும் மற்றவர்களுக்கு நல்வழியாக பயன் அளிக்க வேண்டும். சாமுவேல் மக்களுக்கு தேவனின் கிருபை கிடைக்க வழிவகை செய்தது போலவே நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை கவனியுங்கள். இது கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 9, 10, 11 இது ஒருவருக்கொருவர் ஆத்மீக வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இப்படி பவுலை போல நம் உடன் விசுவாசிகளுக்கும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படவும் நற்கிரியைகள் நிறைந்த கனிகளை கொடுக்கவும் கர்த்தரின் வல்லமையில் பலப்படவும் நாம் வேண்டுதல் செய்கிறோமா? இதுதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி. சாமுவேல் மக்களுக்கு தேவனின் வழிகளை கற்றுக் கொடுத்தது போல நாமும் மற்றவர்களை ஆன்மீக வளர்ச்சியில் உறுதிப்பட உதவி செய்கிறோமா? இது 2வது கேள்வி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மொத்தத்தில் ஜெபிக்க மறுப்பது பாவமாகும். ஏனெனில் அது ஒரு பொறுப்பு. மற்றவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் தேவ வழியில் நடக்க வேண்டும். மற்றவர்களின் ஆன்மீக வளத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அதுவே உண்மையான அன்பு. நாம் நம்முடைய
முடிவில்லா கடமை இது என்பதை உணர்ந்து கொண்டு மக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு தேவ வழியை போதிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.